மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரிஷப லக்னம். ஸோ கேன் யூ டெல் மீ ஹவ் அபவுட் மை லைஃப் பார்ட்னர் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இப்போ நீங்க மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது உங்க லைஃப் பார்ட்னர் நீங்க ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீடு செவ்வாயோட வீடு. அப்ப செவ்வாய் உங்களோட ஜனன ஜாதத்துல எப்படி இருக்கிறார் அப்படின்றத பொறுத்தும் அந்த செவ்வாயோட வீட்டுல விருச்சிக வீட்டுல யார் இருக்கிறான்றத பொறுத்து தான் உங்களுக்கு வரப்போற மனைவி உங்களுக்கு சாதகமா இருக்க போறாங்களா இல்ல உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்க போறாங்களா இல்ல உங்களே லீட் பண்றதுக்குரிய நபரா வரப்போறாங்களான்றது நீங்க ஃபியூச்சர்ல தான் பார்க்க முடியும். ரெண்டாவது நீங்க ஆல்ரெடி காதல் வயப்பட்டுட்டீங்க அப்படின்னா அது விதி வலியது. அது நீங்க ஜோதிட சாஸ்திரங்கள் வர முடியாது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அந்த வாழ்க்கை திறம் என்பது கடினம். மற்றபடி நீங்க இப்போதைக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களோட ஜனன ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதத்துல உங்களுக்கு சுத்த ஜாதகமா இருக்குது, திருமண வாழ்க்கை கெட்டுப்போகாத ஜாதகமா இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை திறம் உங்களுக்கு அமையும். ஆனா இது நம்ம ஜாதகங்களை நீங்க பார்க்கும்போது பெண்ணோட ஜாதகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சுத்த ஜாதகம்னா பெண்ணுக்கும் சுத்த ஜாதகமா இருக்கணும். உங்களுக்கு தோஷம் பண்ற ஜாதகமா பெண்ணுக்கும் தோஷம் பண்ற ஜாதகமா இருந்து அவங்களை நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா திருமண வாழ்க்கை சூப்பர். ஒரு வேளை இதுல எதுலையாவது முரண்பாடா போச்சு அப்படின்னா நான் மிஸ்டேக்ஸ் ஆயிட்டேன், நான் என்னோட பார்ட்னரை செலக்ட் பண்றதுல கொஞ்சம் தவறு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கூற்று ஃபியூச்சர்ல அதை அனுப்பிப்பீங்க. ஸோ இது ஒன்றும் சொல்றதுல ஸோ அதுக்கு தான் பிஃபோரா பொருத்த ஜாதகங்கள் பார்த்து டபுள் செக் பண்ணி உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னரை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது. இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் அது அகைன்ஸ்டாவே போயிடும். ஸோ அது ஒன்றும் சொல்றதுல. ரெண்டாவது ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஸ் ராசிக்கு உங்களுக்கு 6ல சத்ருஸ்தானத்துல குரு உங்களோட தொழில் சார்ந்த 5ஆம் பார்வை பார்க்குற ஒரு காரணத்தினால சில வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்போ அடுத்த வருஷம் 5ஆவது மாசம் வரைக்கும் ஃபினான்ஸ்ல ரொம்ப அடிமட்டத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. 25 விழுக்காடு உங்களை பேலன்ஸ் பண்றக்கூடிய வாய்ப்பை இவர் கொண்டு வந்துகிட்டே இருப்பார். அதனால நீங்க வேலை செஞ்சீங்க, வேலைக்கு தந்தார் போல உங்களுக்கு பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது இன்னைக்கு டேட்டுக்கு ராசிக்கு 7ல சூரியன் புதன் சேர்க்கை பெற்று உங்களோட ராசிநாதனே 7ஆம் பார்வை பார்க்கறதுனால சில வாய்ப்புகளையும் சில வருமானங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தாரு. பட் அதுக்கு நீங்க கரெக்டா உங்களோட முயற்சிகளை போடுங்க, உங்க வேலையை செய்யுங்க. கண்டிப்பா அதுக்குரிய பினான்சியலா நீங்க இந்த மாசம் ஸ்டெபிளா இருப்பீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?